இந்த சம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம். ஸோ வந்து ஒரு சம், அதாவது வந்து 6820 வந்து பிரித்து கொடுக்குறாங்க. ஸோ பிரித்து கொடுக்குறாங்க யார் யாருக்கு அப்படின்னா விகாஸ், தீனா, சுமிட்டுங்கிறவங்களுக்கு. ஸோ இதோட ரேஷியோ எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு ஃபஸ்ட்டே பார்த்துக்கோங்க. 4, 9, 7. ஸோ அப்போ இவங்களோட மொத்த ரேஷியோ வந்து 20. ஸோ இதில் நம்மகிட்ட கேட்குற வந்து தினாவோட தான் கேட்குறாங்க. தினாவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 9 ரேஷியோவில் இருக்குது. ஸோ இதை அப்படியே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ 6860 அப்படிங்கிற அமௌண்ட் இருக்கட்டும். ஸோ இப்போ 3 பேருக்கு பிரித்து தர்ற அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 470, 110, அதாவது 470, 110, 540. இதை ஃபுல்லாக ஃபஸ்ட்டு ஒரு அமௌண்ட்டாக மாற்றிடுவோம். ஸோ 8, 12. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 5, 6, 11. அப்போ 120 ரூபா. இந்த 120 ரூபாங்கிறது நம்ம பிரித்து கொடுத்தனால இந்த அமௌண்ட் கணக்கில் வராது. அப்போ 6860 இந்த 100 இதை வந்து கழிச்சிருவோம். 0, 0, 7, 5. அப்போ 5700ன்னு வருதா? ஸோ இந்த 5700ங்கிறதா மொத்தமாக அந்த ரேஷியோவில் 20ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம ஒரு பங்கு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எவ்வளோ வரும்? ஸோ 2 2 4, 8 2 16. ஸோ 1 வரணும் 5. அப்போ எனக்கு 285 ரூபாங்கிறது மொத்தமாக ஒரு பங்கு வருது. ஸோ இப்போ நான் வந்து இவனுக்கு தினாவுக்கு கண்டுபிடிக்கணுமா? ஸோ 285 × 9 போட்டிங்கன்னா 40. ஸோ 64, 72, 72னா 76. ஸோ 2 9 18, 25. அதாவது வந்து 2560 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இங்கே ஒரு ட்விஸ்ட் இருக்குது. இந்த சம்மு இந்த மாதிரி ரேஷியோவில் கேட்குறாங்கன்னா லாஸ்ட்டு அவனோட பங்கு 110 இருக்குல்ல, அதையும் வந்து இதில் சேர்த்துக்கோங்க. அதாவது கூட்டணும். இங்கே வந்து கூட்டணும், கழிச்சிடாங்க. ஸோ 7. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 6. ஸோ 2670 இஸ் ஆன்சர். இது வந்து ரொம்ப முக்கியமான சம். RRBயில் அந்த டைம் கேட்ட சம் ரொம்ப முக்கியம். நல்லா பார்த்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.